ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடுங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போது ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவுக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் பாஸ்தா எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துடலாம். இதை அடிப்பிடிக்காமல் அப்படியே கிண்டி விட்டுடுங்க. இது நல்லா கொதித்து வேகணும். இந்த பாஸ்தாவை நான் இப்போ 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்து வரும். இல்லை உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் 3 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையே நல்லா வதக்கிடலாம். இது கூட இப்போ பேக்கர்ஸ் நூடுல்ஸ் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான காய்கறி பார்த்துடலாம். நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இப்போ காய்கறி எல்லாத்தையுமே நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இப்போ காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போது காய்கறி வேகிற அளவுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா காய் வெந்து வந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்குறப்ப இன்னமும் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான பாஸ்தா நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.